ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பாத்திரத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிச்சு வர அளவுக்கு விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க. அது கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துச்சு, வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யோடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காயும் அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிட்டு ட்ரை ஆகிட்டு வரணுங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துச்சு, வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே டைமில் தேவையான அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யெல்லாம் உருகுனதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. வெள்ளை அவல் இல்லைன்னா கூட நம்ம சிவப்பு அவல் கூட வச்சுட்டு நம்ம செய்யலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அவலை இந்த வெள்ளை தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூடவே நம்ம துருவி வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுட்டு இந்த அவலும் தேங்காயும் இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அவல் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றி அவல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.